மகாராஷ்டிரத்துக்கும் தமிழ்நாட்டு கோவிலுக்கும் உள்ள மர்மம் உளம்பும் ஆராய்ச்சியாளர்கள். மர்மம் அவிழும். ஆமாங்க, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகரில் அமைஞ்சிருக்கிற கைலாசநாதர் கோவிலும் ஒத்து இருக்கிறது போல காட்சியளிக்கிறதா சொல்லப்படுது. எனினும் கூட மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கிற கைலாசநாதர் கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இந்த கோவில் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பழைய பழமை வாய்ந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னு தானே கேக்குறீங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டியில இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவுல கழுகுமலை அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குது. அங்க அந்த கழுகுமலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு குடைவரை கோவில் தான் இத்தகைய பழமை வாய்ந்த கோவிலாவும் அமைஞ்சிருக்குது. இத்தகைய பழமை வாய்ந்த கோவில கழுகுமலை வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே எந்த ஒரு கட்டிடமா இருந்தாலுமே சரி, கோவிலா இருந்தாலுமே சரி, நிலத்திலிருந்து மேல் நோக்கி கட்டப்படும். எந்த ஒரு கட்டிடத்திற்குமே அஸ்திவாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாய் இருக்கும். முதல்ல அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறமா கட்டிடங்கள் கட்டப்படும். ஆனா இந்த கோவில அஸ்திவாரமே இல்லாம கட்டுனாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த கோவில அஸ்திவாரங்கள் எதுவுமே இல்லாம மலையோட மேலிருந்து கீழா வெட்டப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த கோவில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற கோவில்கள்ல ரொம்பவே வித்தியாசமான கோவில்கள்ல ஒன்னா அமைஞ்சிருக்குது. இந்த சிறப்பு வாய்ந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் மாறன் செழியன் அவர்களால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு விஞ்ஞானமுமே கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்துல இது போல கோவில்ல இருக்கிற அழகான அமைப்புகளோடையும் விமானங்கள் மற்றும் சிற்பங்களையும் உருவாக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் தான். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவிலுக்கு அரைமழை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில சதுரமா வெட்டி எடுத்து அந்த வெட்டி எடுத்த பகுதியோட நடுப்பகுதியை கலசமா வச்சு அதுக்கப்புறமா கோவிலுக்கான சிகரத்தையும் தளம் மற்றும் சுவர் போன்ற பல விஷயங்களை ரொம்பவே வித்தியாசமா குடைந்து எடுத்து அழகான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த கோவிலோட கோபுரத்தில் அமைஞ்சிருக்கிற சிலைகள் எல்லாமே ஒரே பாறையில செதுக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. தமிழ்நாட்டுல பல வித்தியாசமான கோவில்கள் அமைஞ்சிருக்குது. அது ஒன்னொன்னுமே ஒவ்வொரு விதமான கட்டிடக்கலைகளை பின்பற்றி கட்டப்பட்டு ரொம்பவே அழகான அமைப்பை கொண்டிருக்கும். ஆனா இந்த மலையில் அமைஞ்சிருக்கிற வெட்டுவான் கோவில் மற்ற கோவில்களை காட்டிலுமே அதிக அளவுல வித்தியாசங்களை கொண்டு எந்த ஒரு அஸ்திவாரமுமே இல்லாம கட்டப்பட்ட கோவிலாய் இருக்கிறதால இது அதிசயம் நிறைஞ்ச கோவில்கள்ல ஒன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வரவங்க கூட சொல்லிட்டு வராங்க. ஆனா மற்ற கோவில்கள் அமைஞ்சிருக்கிறது போலதான் கிழக்கு நோக்கி தான் இந்த கோவிலோட கோபுரத்திலையும் சிவனும் பார்வதியும் அமைஞ்சிருக்கிறாங்க. மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் ஒரே கல்லால கட்டப்பட்டிருக்குது. கருங்கல்ல குடைந்து இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. கழுகுமலையில ஏறி நடந்து போறப்ப இந்த கோவில் கண்ணுக்கே தெரியாது. சற்றே தாழ்ந்த தளத்துல சுமார் 10 அடி இறக்கத்துல இறங்கிதான் இந்த கோவிலுக்கே செல்ல முடியும். மேலும் இந்த கோவில்ல பிரம்மன், திருமால் மற்றும் சிவன் ஆகியோர் சித்தர்களுக்கு காட்சி கொடுக்கறாங்களா. இங்க அமைஞ்சிருக்கிற சிற்பங்கள் அனைத்துமே உயிரோட்டத்தோட காணப்படுறது மட்டும் இல்லாம சில சிலைகள் இன்னுமே முழுமை பெறாம இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது. இப்ப இந்த கோவில் பற்றிய வீடியோ தான் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. மேலும் எப்படி இந்த கோவிலுக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிற கோவிலுக்கும் ஒற்றுமையா இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய அளவுமே தலையை பீத்துக் கொண்டு ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.